என்னதான் நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கலாம்ப்பா, அதுக்காண்டி இதெல்லாம் பண்றது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்னவெல்லாம் கிரிஞ்சாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஷாப்பிங் போனப்போ தடவை தான் வந்து அவங்க எங்கள் அக்கா வந்து பேபி அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு கேட்டுச்சு. பேபி ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி தனியாக போனப்பெல்லாம் காதல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்களே வந்து அவங்களெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கோம். டேய் தேவா, நம்மலாம் ஃப்ரெண்ட்ரா. என்னடா ஃப்ரெண்ட்? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பேபின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து பேபி பேபியா என்ன அம்மா அக்காவை தான் கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி போகுது அதுக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெயில் அடிக்குதாமா எங்க அக்காக்கு, இப்படி புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வெயில் படாம இப்படியே புடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது கூட பரவாயில்லைங்க. இவங்களுக்கு மட்டும் ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு வெளிய இருந்து பாக்குறதுக்கு இது என்ன பண்றாங்க இவங்கன்ற மாதிரி. இதனால எனக்கு என்ன மனவேதனை, நான் இனி அந்த பாட்டு கேட்கறப்பெல்லாம் விஷுவலா எனக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க உங்க தங்கச்சி. இருக்கட்டும். இல்ல எனக்கு ஒரு ஆள் இருக்கு பிடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன வயித்தெரிச்சல் நான் கேக்குறேன். எரிச்சலாவும் இருக்கு, வயித்தெரிச்சலா இருக்கு, மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அவங்க லவ் பண்ணி 6 வருஷம் ஆகுது, இப்பதான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அவர் வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க சார். டிவியை பார்க்கவே விட மாட்டாங்க. அவங்க உட்காந்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க சார். சுற்றி இருக்கிறவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா மாமா லவ் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்னங்க இதெல்லாம் லவ் பண்ணும்போது தானே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். விஷயமே வேறப்பா, அவன் போயிட்டான்ப்பா. மத்தவங்க முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓ, கிடைக்கல. இப்போ நமக்கு அபிஷியல் ஆயிடுச்சுல. யாரும் நம்மள வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியாதுல. இது எப்படி தம்பி சொல்றாப்புல நீங்க டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு. அவரு டிவி பார்த்துட்டு இருப்பாரு, நாங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இவருதான் அதிகமா கொஞ்சுவாரு. ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு தோணல் வரும்ல, அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் தோணும்ல. அம்மாடி பயங்கர ரொமான்டிக்கா இருக்காங்களேப்பா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? அன்னி காலில் வந்து மைனர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் என்ன திரும்ப என்ன பண்ணாரு, 4 நாள் எங்க அண்ணி கீழே விடல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஃபுல்லா எங்க போனாலும் தூக்கிட்டே போயிடுவாரு. ஒரு இடம் ஒரு 500 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். தூக்கிட்டு தான் போவார் ஃபுல்லாவே. 500 மீட்டருக்கு தூக்கிட்டு போவாரா? எங்க ஊருக்குள்ளார மெயின் ரோடு எங்களுது. உங்களுக்கு நடக்க முடியல இல்ல தூக்கிட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சா? அப்புறம் அவங்க தூக்குற பாருமா ஜாலியா இருந்துச்சு. அப்ப அடிச்சு தூள் கலப்பீங்க.